ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பார்க்கலாம். நிஜமாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகுனதும் ஒரு 6 பல் பூண்டு அதில் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 25லேருந்து 30 வெங்காயம் நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக செவந்து வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கிடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நார்மலாக எப்போவுமே தேங்காய் மட்டும் அதிகமாக சேர்த்து குழம்பு வைப்போம். அந்த மெத்தடில் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட போகிறேன். இது ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தான் இருந்தது. அதாவது ஒரு சின்ன முறி தேங்காயில் ஒரு 3/4 பங்கு இல்லைன்னா 1/2 பங்கு அந்தளவுக்கு தான் இருக்கும். அதையும் துருவிட்டு நான் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கிட போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்ததும் நம்ம இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு 6 7 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இருக்கும். அதையும் நான் நல்லா தோல் உரித்து எடுத்துருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி இதை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இடிக்கல்லில் வச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி சேர்க்குறது அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா நச்சு சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கிரேவியும் நல்லா திக்காக வரும். இப்போது மண் சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நிறைய எண்ணெய் தேவைப்படாது. அது எண்ணெய் சூடாகினதும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் செவந்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு அது லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடலாம் சேர்த்து விட போகிறேன். இப்போ நம்ம நல்லா கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது சாப்பர் இருந்தால் கூட போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் டைமும் மிச்சமாகும். இது கூடால ஒரு 5 சின்ன பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் மிளகாயாக இருந்ததுன்னா 2 சேர்த்தா போதும். இது சின்ன சின்னதாக இருக்கனால நான் 5 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போது இது வதங்கியிருக்க டைமில் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். சீக்கிரமாக வதங்கிடும். மண் சட்டி கொஞ்சம் சூடு ஏறுறதுக்கு தான் டைம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வேலைகள் எல்லாமே பார்த்துடலாம். அது பாட்டுக்கு வதங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம குழம்புக்கு இன்னும் உப்பு சேர்ப்போம். இப்போ இது வதங்குறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது. அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த குழம்பு ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கான அளவு தான் நான் இதில் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போது தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது லைட்டாக கரிஞ்சியும் போகாது. இருந்தாலும் அந்த எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுவிடலாம். இனிமேல் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டியது தான். இனி மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேவையான இன்னும் 1 ஸ்பூன் உப்பும் இதில் சேர்த்துருக்கேன். கடைசியில் நம்ம உப்புக்கு பத்தாட்டு பார்த்துட்டு சேர்த்துடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதித்து இந்த அளவுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வந்துருக்கு. இனிமேல் நம்ம அதில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயமும் தேங்காய் எல்லாம் வதக்கினது அதை அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த தேங்காயோட அந்த நிறம் எல்லாமே நல்லா மசாலாவோடு சேர்ந்து மாறி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஊளி மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஊளி மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் ஊளி மீனுன்னு சொல்லுவோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கிட போகிறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மண் சட்டி அப்படிங்கிறதுனால தீ மீடியமாக நம்ம வச்சாலே அது அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும். மீன் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே மேலாட்டில் சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டுட போகிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். எனக்கு உப்பு சரியாக இருந்தது. இப்போ மூடி போட்டு வச்சுட்டேன்.
அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம மண்சட்டி அப்படிங்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவுமே நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சுட்டே தான் இருக்கும். அதனால் ரொம்ப இப்போவே திக்காக விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இன்னும் சூடு அப்படியே இருந்துகிட்ருக்கு. இதில் கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க, ரொம்ப ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.